ஹலோ, யார் பேசுறதுங்க? சிஐடியா, உங்களுக்கு தானுங்க போன். பீமராவ், முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் பேசலாம். போலீஸ்காரனுக்கு சாப்பாடு தூக்கலாம் கிடையாது சார். ஹலோ. வெரி குட் அருண், ஒரு கிளாட் நியூஸ். துலுக்கப்பட்டி போலீஸ் முகமூடி கொள்ளக்காரங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? நீங்க என்ன செய்றீங்க? அந்த முகமூடி கொள்ளக்காரங்களை மதுரைக்கு நேரா கூட்டிட்டு போக சொல்லுங்க. அப்புறம் நம்ம காரைக்குடி போலீஸையும் சிதம்பரத்தையும் மதுரை கூட்டிட்டு போக சொல்லுங்க. ஏன்னா சிதம்பரம் தான் உங்களை அடையாளம் கண்டு சொல்லணும். ஓகே? சாரி சார், நான் உடனே போயாகணும். அருண், நீ என்ன செய்யற? உமாவை கொண்டு போய் வீட்டுல டிராப் பண்ற. அப்புறம் நம்ம காரைக்குடி போலீஸ் சிதம்பரத்தை மதுரை கூட்டிட்டு போறச்ச அவங்களுக்கு தெரியாம நீ ஃபாலோ பண்ற. சிதம்பரத்தோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டா மட்டும் நீ தலையிடுற. அதர்வைஸ் போலீஸ்காரனுடைய டியூட்டில நீ தலையிடுறது இல்ல. ஓகே சார், நீங்க என்ன செய்ய போறீங்க? நீ அசிஸ்டன்ட், நீ என்ன செய்யணும் நான் சொல்றேன். நான் என்ன செய்ய போறேன் நீ கேட்காத. ஓகே? சாரி சார். இட்ஸ் ஆல் ரைட். வாவுமா. அரங்காவலர் அம்பலவாணன் பேசுறேன். நான் கருப்பு பொண்ணு பேசுறேன். சொல்லுங்க. முகமூடி கொள்ளக்காரங்களை போலீஸ் துலுக்கப்பட்டியில பிடிச்சிடுச்சான். ஐயோ, இப்ப அவங்கள போலீஸ் கைது பண்ணி மதுரை கூட்டு போறாங்க. நான் நம்ம ஆட்களோட போய் அவங்கள மடக்கி முகமூடி கொள்ளக்காரங்களை வழியிலேயே கடத்திடுறேன். நான் என்ன செய்யணும்? சிதம்பரம் அந்த முகமூடி கொள்ளக்காரங்களை பார்த்திருக்கான் இல்லையா, அவங்கள அடையாளம் காட்டுறதுக்காக காரைக்குடி போலீஸ் சிதம்பரத்தை மதுரைக்கு கூட்டிட்டு போறாங்க. நீங்க அவனை வழியிலேயே மடக்கி சிதம்பரத்தை கடத்தி நம்ம ஆத்தங்குடி பங்களாவை கொண்டு வந்துருங்க. லூசி ஸ்பீக்கிங். லூசி, நம்ம ஆட்களை துப்பாக்கியோட தயாரா இருக்கு சொல்லு. நான் இப்ப வந்துகிட்டே இருக்கேன். எஸ்